கவர்னர் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஓட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காது இருப்பது வந்துட்டு சட்ட முரண்களுக்கு எதிரானது, இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேலிக்குரியதாக்கக்கூடிய வகையில் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது. முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் பார்த்தோமேயானால் சிங்கிள் லார்ஜ் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் அதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ராஜ்பவன்கள் அல்ல அந்த மெஜாரிட்டியை தீர்மானிப்பது, சட்டமன்றங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவான கோட்பாடை எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முரணாக திரு விஜய் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துவிட்ட சூழ்நிலையில், அதிலும் குறிப்பாக எந்த விதமான மாற்று கோரிக்கை இல்லாத பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தனிப்பெரும் கட்சியாக விளங்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய கட்சியான தாவேகாவை ஆட்சிக்கு அழைப்பதுதான் கவர்னருடைய சட்டத்துக்குட்பட்ட செயலாக இருக்கும். அதற்கு மாறாக இன்றைய தினம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சந்தித்து விட்டதாக தகவல்கள் வருகிறது. அதற்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையானது நம்மளுடைய ராஜ்பவன் அதை லோக் பவனாக மாற்றிவிட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய சிந்தனை மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாது இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தெரிவிக்கிறது. இது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவாலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த இந்திய தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு கோட்பாடுகளுக்கு, குறிப்பாக அண்ணல் அம்பேத்கரனுடைய கனவு டாக்குமெண்டான இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலையை இந்த நம்முடைய கவர்னர் எடுத்திருப்பதாக கருதுகிறோம். ஆகவே உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தெரிவிக்கப்பட்ட அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் கடைசியாக ஃபட்னவிஸ் வழக்கு வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெறிமுறைகள், சட்ட ரீதியான பகரப்பட்ட தீர்ப்புகளுடைய அடிப்படை தாற்பயம் என்னன்னா, நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அழைக்கணும், அவர்களுக்குடைய அந்த பெரும்பான்மையை அவர்கள் சட்டசபையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடு. அதை மறுத்து இன்றைய தினம் நீங்கள் உங்களிடம் போதுமான எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு சட்டத்துக்கு முரணான விஷயம் மட்டுமல்ல, இந்த ஜனநாயகத்தையே அதாவது பாதாளத்தில் தள்ளக்கூடிய அளவில் இருப்பது. இது ஒட்டுமொத்தமாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். ஒரு வழக்கறிஞனாக இதை கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு எல்லோருக்கும் இருப்பதாக கருதுகிறோம். ஆகவே உடனடியாக முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் மற்றும் அரசியல் அமைப்பு கோட்பாடின் அடிப்படையில் இந்த கவர்னர் அவர்கள் உடனடியாக திரு விஜய் அவர்களை அரசு அமைக்க அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைய தினம் பெருகி கொண்டிருக்க சூழ்நிலையில் உடனடியாக அதை ஏற்று அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும். And also they are creating a unrest in the தமிழகம். அதாவது அறிவு சார்ந்த தமிழகம் ஒரு தெளிவான தீர்ப்பை உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அமைதியான முறையில் ஒரு அமைதி புரட்சியை நடத்தி இன்றைய தினம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய கட்டாயம் இந்த கவர்னருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாது இதற்கு பின்னணியாக செயல்படக்கூடிய மத்திய அரசாங்கங்களோ அல்லது யார் வேணாலும் இருக்கட்டும், அவர்களுக்குடைய தாற்பயம், தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டு ரெஸ்டோர் தி டிக்னிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆட்சியாளர்களுக்கு உண்டு, குறிப்பாக இந்த கவர்னருக்கு உண்டு. ஆகவே அவர் உடனடியாக திரு விஜய் அவர்களை பதவியேற்க அழைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழக மக்களின் ஒட்டுமொத்த சிந்தனையாகவும் குரலாகவும் இருக்கிறது. அதை ஏற்று ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையிலும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பை காக்கும் விதமாகவும் அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். 9 நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க விஷயம் ராஜ்பவன்கள் அல்ல தீர்மானிக்க வேண்டிய இடம், அது சட்டமன்றம் என்று அரசியல் கோட்பாடு மிக தெளிவாக கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த அறிக்கையை ஒரு லாயரா, ஒரு சராசரி ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி
அண்ட் ஒரு லாயராக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக கடமை, ஒரு லாயராக வந்து எங்கெங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அங்கே நம்மளுடைய வாய்ஸ் வரணுன்ற அடிப்படையில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, அது தாவேக்கா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க சட்ட ரீதியாக அவர்கள் அணுக வேண்டிய இடங்கள் பல அவர்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு நம்ம காமன் பொதுமக்களாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குடியாட்சியினுடைய ஒரு சராசரி மனிதனாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக நானும் இந்த இது உள்ளடங்கிய இந்த சமூகத்தில் வந்து இது வந்து சட்டவிரோதமான செயல் என்பதை வந்து ஆணித்தரமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து இதை வந்து உணர்ந்து ஏன் இங்கே ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கணும், இந்த ஏன் தமிழகத்தை வந்து இப்படி வந்து வஞ்சிக்கணும். தமிழக மக்கள் தெளிவாக அண்ட் அதாவது முன்னாள் முதல்வர் வெரி டிக்னிஃபைடாக வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், இந்த அரசு அமைப்பதில் நாங்கள் எந்த இடையூறும் செய்ய விருப்பமில்லை, நாங்கள் அவங்களுக்கு உரிய டைம் கொடுப்போம் அப்படின்றது அண்ணாவழியை பின்பற்றி கூட அவர் சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது வாட் ப்ரிவென்ட்ஸ் திஸ் கவர்னர் ஃப்ரம் இன்வைட்டிங் மிஸ்டர் திரு விஜய் அவர்களை வந்து இன்வைட் பண்ணுறது? வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? திஸ் ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் சம்திங் பிஹைண்ட் த சீன். அதில் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அது மாதிரி இல்லாமல் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இந்த ஜனநாயகத்தை காப்பதுன்ற மிகப்பெரிய கடமை வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து இந்த கவர்னருக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து இவர் உடனடியாக திரு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். ஏன் வந்து இந்த இன்ஸ்டெபிலிட்டியோ ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையை உருவாக்கணும்? தமிழக மக்கள் தெளிவாக ஒரு முடிவு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை மதிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா கவர்னருக்கு இருக்குது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அதை அவர்கள் மதிக்க வேண்டும். சமீபத்தில் கூட திரு நம்மளுடைய நீதியரசர் மகாதேவன் உள்ளடங்கிய அமர்வு வந்து மிக தெளிவாக கவர்னருடைய ரோல் என்னன்றதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து வந்து கவர்னர்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு கேள்விக்குரியதாக இருக்கிறது. இந்த நம்முடைய ஜனநாயக பண்புகளை மிதிக்கக்கூடிய நிலையில இருக்குது என்பதுதான் இன்றைக்கு கடந்த சில காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாம ஒரு தெளிவான ஒரு முறையை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து நம்முடைய மக்கள்கிடம் தான் இருக்குது. அது மட்டுமல்ல, நீதிமன்றங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப இது மாதிரி செய்யறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்காவது ஒரு நாள் வந்துட்டு இதற்கான விடை வந்து வரும். ஆளுநரோட நடவடிக்கையில உள்நோக்கம் இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயமாக இருப்பதாக தான் கருதுகிறேன். ஏன்னா முன் தீர்ப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது. கடைசியாக உங்களுக்கு தெரியும், பட்னவிஸ் வழக்காக இருக்கட்டும், இல்லை எடியூரப்பா வழக்காக இருக்கட்டும், உடனடியாக அதை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும், அவர்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கணும் தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறிவிட்ட நிலையில் வந்து கவர்னருடைய செயல்பாடு எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இங்கே ஏன் வந்து இந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் மாதிரி ஏன் உருவாக்கணும்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தெளிவாக கொடுத்துட்டாங்க ஒரு தீர்ப்பை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாண்புமிகு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வந்து மிக தெளிவாக இன் a dignified manner he has accepted the mandate of the people. அப்படி இருக்கும்போது வாட் ப்ரிவென்ட்ஸ் தி கவர்னர் ஃப்ரம் அக்செப்டிங் த மேண்டேட் ஆஃப் த பீப்புள்? அது வந்து சட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மக்களுடைய தீர்ப்பையே மிதிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக. இந்த கேப்பை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. there is a list of MLAs, they have to be immediately அவங்க வந்துட்டு ஓத்து எடுத்துக்கணும். அவர்களுக்கு அடுத்த அரசாங்கம் அமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கணும். இது தட் இஸ் தி மேண்டேட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதை வந்து அவர்கள் புறக்கணிக்கிறது வந்து எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் இல்லை. டைம் லிமிட் கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் நாட் பிரிஸ்கிரைப் எனி டைம் லிமிட். பட் கடைசியாக திரு எடியூரப்பா வழக்கில் பார்த்தீங்கன்னா 2 நாள் அவகாசம் கொடுத்து உடனடியாக அவர் பதவி ஏற்கணும், உடனடியாக அவர் வந்து சட்டசபையில் அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு உச்சநீதிமன்ற வழக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை தான் வந்து கவர்னரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தான் அதற்கு மீறியவர் அல்ல கவர்னர். கவர்னர் இஸ் bound by the mandate of the constitution and the decisions of Supreme Court. அப்படி இருக்கிற நிலையில் அதை புறம் தள்ளிவிட்டு இப்படி மறுக்கிறது வந்து எந்த வகையிலும் ஒரு அதாவது சட்ட முரணான செயலாகவும் சட்ட விரோதமான செயலாகவும் நாங்கள் பார்க்கிறோம்.